friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம bridal saree drapingல perfect shape கிடைக்கிறதுக்கான சின்ன ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். பிரைடலுக்கு மட்டும் இல்லாம இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நார்மல் saree draping கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக எப்பவும் போல் சாரியோட ஒரு எட்ஜை நம்மளோட ரைட் சைடில் ப்ளக் பண்ணிவிட்டு ஒரு ரோல் சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் பெல்லி ப்ளீட்ஸ்க்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இன்னொரு ரோல் சுற்றிக்கோங்க. தென் சாரீ பல்லுவுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பெல்லி ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஷோல்டர் ப்ளீட்ஸ்க்கு மூவ் ஆகலாம். நிறைய ஹிப் ப்ளீட்ஸ் இருந்தால் தான் பர்ஃபெக்ட் ஷேப்பும் கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் பின் வந்து பெல்லி பட்டன் கீழே ப்ளேஸ் பண்ணிடலாம். தென் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி ரைட் தைக்கிட்ட ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நார்மலாக ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ப்ளீட்டை ஃப்ரீயாக விட்டுடணும். சென்டரில் இருக்க பேலன்ஸ் ப்ளீட்ஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு டாப்பில் ஒரு பின் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இன்னர் சைடில் ஃப்ரீயாக விட்ட ப்ளீட்லேருந்து 4 to 5 ஹிப் ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் அதை ஆல்ரெடி ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ண பின் பக்கத்தில் பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி பின் பண்ணி வச்சுருந்த ப்ளீட்ஸை பெல்லி பட்டனுக்கு நேராக கொண்டு வந்து டக்கின் பண்ணிவிடுங்க. தென் நம்ம வெளியே ஃப்ரீயாக விட்டுருந்தோம் இல்லையா ஒரு ப்ளீட், அங்கே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். அது வழியாக கை உள்ளே விட்டுட்டு நம்ம இன்னர் சைடில் ஹிப் ப்ளீட்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அங்கே கொஞ்சம் துணி வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி நம்மளோட இன்ஸ்கர்ட்டுக்குள்ளே வந்துட்டு டக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க இந்த வெளியில் இருக்க ப்ளீட்டை வந்துட்டு ஸோ நம்ம பேக் சைடில் கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டக் பண்ணிக்கோங்க. சென்டர் ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக பின் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க எல்லா ப்ளீட்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த சைடுக்காக ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ ஏனோ தானோன்னு இல்லாமல் நம்மளோட ப்ளீட்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். தென் நம்ம ஷோல்டர் ப்ளீட்ஸ்க்கு போயிடலாம். உங்களுக்கு தேவையான லென்த்தில் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பின் பண்ணி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரை ப்ளவுஸோடு சேர்த்து அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பின் பண்ணி வச்சுருந்த ப்ளீட்ஸை வந்துட்டு ப்ளவுஸ் கூட அட்டாச் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்படி சாரீ கட்டினா ரொம்ப சீக்கிரம் கலைஞ்சிடாது. இப்போ கல்யாண பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுந்திரிப்பாங்க, நிறைய நேரம் நிற்பாங்க, நடப்பாங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ லாங் லாஸ்ட்டாக நம்மளோட ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைடலுக்கு மட்டும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அனு.